கொலஸ்ட்ரால்னா என்ன? அது ரத்தத்துல அதிகமா இருந்தா இருதய நோய்க்கு ரிஸ்க் அதிகம்னு மட்டும் தெரியும். ஆனா இப்போ பார்த்தா இன்டர்நெட்ல சில டாக்டர் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் பத்தி வரி பண்ணாதுன்றாங்க. சில பேர் டயட்ரி கொலஸ்ட்ரால் முக்கியமே இல்லைன்றாங்க. ஆனா இருதய டாக்டருங்க இப்போ கூட கொலஸ்ட்ரால் டெஸ்ட் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்களே, அது எதனால? இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான ஹெல்த் டாபிக்ஸ்க்கு உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. கொலஸ்ட்ரால்ன்றது மெழுகு டைப்ல இருக்க ஒரு விஷயங்க. அது குறிப்பிட்ட அளவுல நம்ம உடம்புக்கு நிறைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸுக்கு தேவை. லிவர் நம்ம உடம்புக்கு தேவையான 80% கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அண்ட் நம்ம டயட்ல இருந்து 20% கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு போகுது. சடனா ரத்த டெஸ்ட் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், லிப்பிட் லெவல்ஸ் நம்மளுக்கு ஏன் ஏறுதுன்னா, லிவர் நம்மளுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் எப்போ நம்ம கேலரிஸ் தேவையானதை விட அதிகமா சாப்பிடுறோமோ, அண்ட் அந்த கேலரிஸ் நம்மளுக்கு ரிஃபைன் பண்ண சர்க்கரையில இருந்தோ கொழுப்புல இருந்தோ வருதோ, எஸ்பெஷலி இந்த ப்ரோசஸ்ட் ஃபுட்ஸ்ல இருந்து, அந்த டைம்ல லிவர் நம்மளுக்கு தேவையானதை விட அதிகமான கொலஸ்ட்ரால் ரத்தத்துல ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பும். இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ரத்தத்துல இருதய நோயை அதிகமாக்குற கொலஸ்ட்ரால் இருக்குன்னு டெஸ்ட்ல தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க வெறும் சாப்பாடுல இருக்க கொலஸ்ட்ராலை மட்டும் கம்மி பண்ணா பத்தாது. ஓவராலா கேலரிஸை கம்மி பண்ணும், பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும், அதிக சர்க்கரையும் ப்ரோசஸ்ட் ஃபேட்ஸையும் உங்க டயட்ல இருந்து அவாய்ட் பண்ணணும். இதோட சேர்ந்து பெண்ணா இருந்தா 25 கிராம் ஃபைபர் ஒரு நாளைக்கு, ஆணா இருந்தா 35 கிராம் ஃபைபர் எடுத்தீங்கன்னா உங்க டயட்ரி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் மாத்திரைகளோட சேர்ந்து கம்மியாகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ ரத்த கொலஸ்ட்ரால் எது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? இப்போ எந்த ப்ரோசஸ்ட் ஃபுட் தமிழ்நாட்டில் காமனா சாப்பிடுறது கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணலான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.